இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துக்கு அறிமுகமாக தான் இந்த ஏடிஎம் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இருக்கிற இந்த இடம் நீலகிரி மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோத்தகிரியில் தான் நான் இருக்கிறேன். அதுவும் இந்த அர்த்த ராத்திரியில் டைம் பாருங்க, 1:45 மணி நைட்டு. இந்த நடு இரவில் இந்த கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலை வழி பாதையில் இரவு நேரத்தில் பயணம் செய்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இதை பற்றின ஒரு vlog தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலில் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட அழகான பள்ளத்தாக்குகள், ஆழமான அருவிகள், நிறைய வனவிலங்குகளுடைய ஃபுட்டேஜஸ், அதனுடைய இயற்கையான வாழ்விடத்துலன்னு நிறையவே நம்ம இயற்கை சார்ந்த இடங்களை நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும் காமிச்சிருக்கோம். நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் இந்த ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானதே. ஸோ இப்போ நம்மளுடைய பயணம் தொடங்கிருச்சுங்க. நான் கரெக்டாக இந்த கோத்தகிரியுடைய மைய பகுதியிலிருந்து கோயம்புத்தூர் மார்க்கமாக மேட்டுப்பாளையம் வழியாக நான் போக போகிறேன். இங்கே குளிர்நீரை எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே ஃபாக் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ வாங்க, இந்த பயணத்தில் நம்ம இன்னைக்கு என்னென்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்க போகுதுன்றத நீங்களும் நானும் சேர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயமா ஒரு தடவையாவது இந்த நீலகிரி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய மலைகளின் அரசியை காண நீங்க வந்திருப்பீங்க. அப்படி நீங்க வந்திருக்கும் பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல ஊட்டி மெயின் ரோடு வழியா தான் நீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான, அதே நேரத்துல இயற்கை வாழிடங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஆபத்தான கோத்தகிரி மலைவழி பாதையில தான் இப்ப நான் இறங்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சரியா இருக்கிற இந்த இடத்துக்கு பெயர் அரவேணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா கோத்தகிரியில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. ஆனா எப்பவுமே இங்க குளிர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்கு காரணம் இந்த அரவேணு அப்படின்றது இந்த மலைவழி பாதையில ஒரு சறுக்கல்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேகங்கள் திரளா நிக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த வாழிட அமைப்பு, இந்த நில அமைப்பு இருக்கிறதுனால இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும். இது கிட்டத்தட்ட மணி 2 மணி ஆகிறதுனால யாருமே இல்லைங்க. எல்லா மலை கிராமங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆள் கூட இல்லாம அப்படியே அடங்கிருச்சு. அதே நேரத்தில் விலங்குகள் நடமாடுறதுக்கு உண்டான உகந்த நேரம் இந்த இரவு, நள்ளிரவு, நடுநிசி 2 மணி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா நம்ம இப்ப போற இந்த கோத்தகிரி மலைப்பாதையில நிறைய இடங்கள்ல சிறுத்தையை பார்த்துருக்காங்க. அதுவும் கருஞ்சிறுத்தை நடமாட்டம் இங்க நிறையவே இருந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த அரவேணு அப்படின்ற அந்த ஒரு மலை கிராமத்தை தாண்டிட்டோங்க. இதுக்கப்புறமா சாலைகளில் மின்விளக்குகள் அவ்வளவா இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப செங்குத்தான இந்த ஆபத்தான சாலையை தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்திலேயே கீழ் கோத்தகிரி அப்படின்ற ஆபத்தான காட்டு பகுதியில் இருக்கனால எந்நேரம் மேலான விலங்குகள் இந்த சாலைக்கு வரலாம். அதுவும் இது நைட் 2 மணி அப்படின்றனால மனித நடமாட்டம்ன்றது இப்போ 0 ஆயிடுச்சுங்க. அதுவும் இந்த குளிரில் மனிதர்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நேரத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் சுதந்திரமாக உலாவக்கூடிய ஒரு நேரம். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பயணம் செய்ய வேண்டியிருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் வர நேரிட்டால் எக்காரணம் கொண்டும் வாகனத்தை விட்டு மட்டும் கீழே இறங்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போய் முடியலாம். ஸோ இந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்க, மேட்டுப்பாளையம் இன்னும் நான் போகிறதுக்கு 26 கிலோமீட்டர் பயணம் செய்யணும், கோயம்புத்தூர் போகிறதுக்கு 62 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். ஸோ இன்னும் நம்ம போக போகிற இந்த மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிற இந்த 26 கிலோமீட்டருமே அடர்ந்த வனப்பகுதி தான். சாதாரணமாகவே இரவு நேரங்களில் இந்த கோத்தகிரி மலைவழி பாதையில் பயணம் செய்கிறத பல பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இங்கே அனிமல்ஸ் மூவ்மெண்ட் நிறைய இருக்குன்றனால. அதுவும் நம்ம இப்போ போகிறதுன்றது இந்த இரவின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு கிடைச்சக்கூடிய முதல் வனவிலங்கு பார்த்தீங்கன்னா காட்டு பன்னிங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தான். ஒரு 4 காட்டு பனி சேர்ந்ததுனாக்கா ஒரு சிறுத்தையே காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ போய்கிட்டு இருக்க இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர நமக்கு வேறு எங்கேயுமே வெளிச்சம் தெரில. ஆனால் நம்மளை சுற்றி எவ்வளவு மிருகங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம போய்கிட்டு இருக்க இதே இடத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சிறுத்தை படுத்து கிடக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே காடுகள் இருக்குது. ஏன் இந்த சுண்ணாம்பு சவுட்டுக்கு மேலே ஒரு சிறுத்தை படுத்துருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி நிறைய தடவை பார்க்கவும் செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம இதே ரோட்டில் பயணம் செஞ்சோம்னா மாமரம் அப்படின்ற ஒரு இடம் வரும். அங்கே தான் வாகனத்துடைய சோதனை சாவடி இருக்குது, வனத்துறை சோதனை சாவடி. அதை கடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உண்மையாலுமே ஒரு ஹில்ஸ் இறங்குற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டெப்த்தான ஒரு ரோட்டில் நம்ம போக வேண்டி இருக்கும்.
இந்த இடத்துல உங்களால் கவனிக்க முடியும். இதுக்கு பேர் வந்து ரோட் ரோலர் பேரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இப்போது நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து தடவையாக ஊட்டியில் இருக்கக்கூடிய கல்லட்டி ரோட்டில் தான் அதை அறிமுகப்படுத்துனாங்க. ஏன்னா புதுசாக ஹில் டிரைவிங் வரவங்க நிறைய பேருக்கு வந்து விபத்து ஏற்படுதுன்னு இந்த மாதிரி பள்ளத்தாக்குகளுக்கு பக்கத்தில் இதை வைக்கும் பொழுது ஒருவேளை வாகனம் போய் அதில் மோதினாலும் அதுக்குடைய எதிர்ப்புறத்தில் அது திருப்பி விட்டுரும். இதனால் பல மனித உயிர்கள் காப்பாற்றப்படுதுங்க. உண்மையாலுமே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கீழே இறங்க இறங்க விலங்குகள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வனவிலங்குகள், யானை போன்ற பெரிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுகலான மலைப்பாதைகள் இருக்கிறத விட சமவெளி பாதைகளில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து வீடியோவை நீங்களும் பாருங்க. இந்த வளைவு தாண்டின கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் வருங்க. பகல் நேரத்தில் நம்மளுக்கு இங்கேருந்து மேட்டுப்பாளையத்தை முழுக்க நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஆனால் இரவு நேரம், அதுவும் வந்து இது வந்து ரொம்ப நடுநிசி நேரம் அப்படின்றனால நான் வாகனத்தை விட்டு எங்கேயுமே இறங்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் நான் வெளியிலேருந்து அப்படியே நான் காமிக்கிறேன். தான் அந்த மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் அப்படின்றது. இப்போ இது பழுதடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானே இப்போ தான் பார்க்குறேன். ஃபுல்லாக வச்சு கட்டியிருக்காங்க, உள்ளே யாருமே போகாத மாதிரி. இது எதுக்காகனாக்க நம்ம உள்ளே போய் நின்று ரசிச்சுக்கலாம். ஆனால் வாகனத்தோடு உள்ளே போகிறது இதோடைய வெயிட்டு தாங்க முடியாது போல இருக்குது. ஆனால் இங்கேருந்து இந்த அழகான காட்சியை கொஞ்சம் பாருங்கள். அதுவும் இந்த இரவு நேரத்தில் எவ்வளோ அற்புதமாக இந்த ஜுவல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறது முழுக்க முழுக்க மேட்டுப்பாளையம் சார்ந்த பகுதிகள். இந்த இரவு நேரத்தில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. அப்படியே வந்து ஒரு நகை பெட்டியில் நகைகள் இருந்தால் எப்படி பளபளன்னு இந்த இரவு நேரத்தில் மின்னுமோ மெல்லிய வெளிச்சத்தில், அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மேட்டுப்பாளையம் முழுக்கவே. இந்த மலைவழி பாதையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஹேர்பின் பெண்டு தாங்க இருக்குது. ஆனால் 7 ஹேர்பின் பெண்டு கூட நம்மளால் ஈஸியாக தாண்டிடலாம். முழுக்க முழுக்க ஒரு 100 மீட்டர் இடைவெளி இல்லாமல் முழுக்க முழுக்க குறுகலாக இருக்கக்கூடிய நிறைய வளைவுகள் கொண்ட, அதே நேரத்தில் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மலைவழி பாதைன்றது இந்த ஹில் ரோடுன்றது இந்த கோத்தகிரி ரோடு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நீலகிரி ஹில்ஸோடைய எல்லையே இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இருக்கக்கூடியது எல்லாமே மனிதர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்ட ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். இந்த மாதிரி வளைவுகளில் நம்ம திரும்பும் பொழுது, அதுவும் இரவு நேரத்தில் அந்த பக்கம் என்ன இருக்குன்றது நமக்கு சுத்தமாக தெரியாதுங்க. இந்த மாதிரி இரவில் இப்படி திரும்பும்போது இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் தான் நம்மளால் எது நடந்தாலும் நமக்கு தெரியும். ஒருவேளை ஒரு மிகப்பெரிய யானை, காட்டு யானை, அதுவும் ஒற்றை காட்டு யானை நடு வழியில் நின்று இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளுடைய நிலைமைன்றது ரொம்ப ஒரு கவலைக்குள்ளதாக தான் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இறங்குறனால டக்குன்னு நம்மளால் ரிவர்ஸ் கியர் போட்டு காரை மேலே தூக்கவும் முடியாது. அதே நேரத்தில் யூட்டர்ன் எடுக்கிறதுக்கும் இங்கே வந்து வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. குறிப்பாக இந்த மாதிரி இரவு நேரங்களில் மலைப்பாதைகளில் பயணம் செய்யும் பொழுது நமக்கு எதிரில் வரக்கூடிய வாகனத்தில் வரவங்க அங்கே ஏதாவது ஒரு யானையோ இல்லை வேறு ஏதாவது பார்த்துருந்தா நிச்சயமாக எதிர்ப்புற வாகனத்துக்கு ஒரு சிக்னலாவது கொடுப்பாங்க, பார்த்து போங்கன்னு. அதே மாதிரி நம்மளும் நம்ம வர பாதையில் ஏதாவது பார்த்துருந்தோன்னா அதை தாண்டி போகும்பொழுது எதிரில் வர வாகனங்களுக்கு ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துட்டு போகிறது தான் எங்களுடைய ஒரு சின்ன பழக்கம். என்னுடைய ஒரு வீடியோக்கள்லையும் என்னுடைய தமிழ்நாடு வனத்துறைக்கு என்னுடைய நன்றியை நான் நிச்சயமாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இன்னுமே தற்காலத்திலும் 2026 இந்த காடுகள் உயிர் போட இருக்குதுன்னா அதற்கு நம்மளுடைய வனத்துறையை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய அரிதான மரங்களையும் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையும் பாதுகாக்கிறாங்க. அதனால தான் வேட்டை தடுக்கப்பட்டு விலங்குகள் இன்னும் இனப்பெருக்கம் அதிகமாக அடைந்து விலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய சூழ்நிலை இங்கே அதிகரிச்சிருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் நான் கீழே இறங்கிட்டேன். கீழே வர வர எனக்குள்ள பதட்டம் அதிகமாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னாக்க இந்த மாதிரி சமவெளி பகுதிகள். ஏன்னா யானைகள் ஆஜானுபாகுவான உடலமைப்பு இருக்கிறனால வனவழி பாதைகளில் இருக்கிறதோட கீழே இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளில் வசிக்கிறத அது ரொம்பவே விரும்பும். ஸோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த கோத்தகிரி மலையோடைய அடிவாரத்துக்கே வந்துட்டோம்னு சொல்லலாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த மலைவழி பாதை முடிய போகுது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃப்ளாட் ரோடு, ரொம்ப குறுகின ரோடு இருக்குங்க. அங்கே தான் வந்து யானைகளுடைய நடமாட்டம் எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் காலேஜும் இருக்குது. இங்கே ஏன் அதிகமாக இருக்குனாக்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து, எனக்கு கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன், பட் நான் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கலை. உணவுப் பொருட்கள், இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து வீணானதை இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதனால் அதை சாப்பிட்றதுக்கு இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகள் வருது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக இந்த இடத்துல எழுந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்காதுன்னு நம்ம நம்புவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காற்றோட்டம் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க.
ஒரு சில இடங்கள்ல என்னால் யானை சாணங்களையும் பார்க்க முடியுது. அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கண்ணு முன்னாலேயே பாருங்க, இந்த இடத்துல எலிஃபண்ட் ஜோன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நமக்கு ஏதாவது இன்னைக்கு பார்க்க கொடுத்து வச்சிருக்கான்ட்டு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சாலைக்கு ரொம்ப அருகில் ஒரு யானை அதோடைய குட்டியோடு நாங்கள் பார்த்தோங்க. இவ்வளோ நேரமாக ஓரமாக நின்றுட்டு இருந்த யானை அப்படியே சாலையை கடந்து அப்படியே அந்த பக்கம் போக முயற்சி பண்ணிச்சு. என்றைக்குமே ஒற்றை யானைன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆனால் இந்த யானை பார்த்திங்கன்னா குட்டியோடு இருக்குது. குட்டி அருகில் இருக்கும்போது தாய் யானை எந்த ஒரு எல்லைக்கும் போக முயற்சிக்கும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் அந்த வனவிலங்குகள் சாலையை கடக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது தான் சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் ஹாரன் அடிக்கிறதோ இல்லை ஹெட்லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதோன்னு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் நாங்கள் அப்படியே ஒரு சீரான வேகத்தில் அந்த யானைகளை ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்து அப்படியே பின்தொடர ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் சரியாக எங்களுடைய காருக்கு பின்னால் ஒரு பெரிய வண்டி ஒன்று வந்து நின்றுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஈச்சர் நினைக்கிறேன். எங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் இந்த யானையை எப்படியாவது கடந்து போயிடலாம் இருக்கிற கேப்பில் இருந்தால் எனக்கு யோசனை கொடுத்தாங்க. இருந்தாலும் நமக்கு பின்னால் ஒரு பெரிய வண்டி நிற்கிறனால ஒருவேளை அது இதை ஓவர்டேக் பண்ணி போச்சுன்னா நானும் அப்படியே பின்னாடியே போயிடலான்னு தான் நான் முயற்சி பண்ணேன். ஆனால் நான் முன்னாடி போயிருந்தால் மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திச்சிருப்பேன். இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குட்டியோடு இருக்கறனால எப்போவுமே ஃபெரோஷியஸாக இருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டியே பார்த்தீங்கன்னா அது கடந்து போகும்போது ஒரு செகண்டில் பின்னால் திரும்பி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க. நம்மளுடைய கார்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லாரிக்கு பின்னால் ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி சம்பவத்தை நாங்கள் தான் இப்போவே ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். அதனால் இன்னும் கவனமாக ரொம்ப சீரான வேகத்தில் தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ யானை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வலது ஓரத்தில் ரொம்பவே ஓரமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போவும் நாங்கள் கடந்து போகலான்னு எப்போலாம் முயற்சிக்கிறோமோ அப்படியே துதிக்கையை கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. உண்மையாலுமே இது வந்து ஒரு மயிர் கூச்சரியும் சம்பவங்க. குட்டி யானையோட நிற்கிற காட்டு யானை, அதுவும் வழியில் நின்றுகிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு சேஃபான தூரத்துலேருந்து அதை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இப்போவே இங்கே ஒரு யானை நிற்குதுன்னா இன்னும் நாங்கள் போக போக இந்த மாதிரி எத்தனை யானைகள் வழிநடுக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறமா ஆண்டவனை கும்பிட்டுட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு அந்த வனவிலங்குகளுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் அப்படியே அமைதியாக கடந்து இந்த இடத்த விட்டு நாங்கள் போக ஆரம்பித்தோம். உண்மையாலுமே இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருந்தது. இதை நாங்கள் கடந்துட்டோம். ஆனால் இன்னும் இந்த மாதிரி எத்தனை யானைகள் இருக்குன்றது தெரியாதனால ஒரு பதலத்துடனே எங்களுடைய பயணமும் தொடர்ந்தது. இன்னும் நம்ம வழியில் என்னென்ன அனுபவங்கள் நமக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வலது பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் மாதிரி வருங்க. அதோடு இந்த மலைவழி பாதை முடியுதுன்றது தான் என்னுடைய கணக்கு. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றது. நான் சொன்ன இடம் இதுதாங்க. இந்த மரத்துக்கு பக்கத்தில் உங்களால் வலது புறத்தில் ஒரு சின்ன கோவில் பார்க்க முடியும். இதோட இந்த மலைவழி பாதை முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா இன்னும் நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு வனவழி பாதைக்கு உள்ளே தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம். ஸோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து கோத்தகிரி மலை ஃபுல்லாகவே இறங்கிட்டோம். இப்போ நான் போய்கிட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம்னாக்க கரெக்டாக அந்த கோத்தகிரி ஜங்ஷன் வந்துடுங்க. அதாவது ஊட்டி போகிறதுக்கு உண்டான ரோடும் கோத்தகிரி போகிறதுக்கு உண்டான ரோடும் சந்திக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்துடுவோம். அதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு vlog மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. பட் இந்த மாதிரி vlog வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் கோத்தகிரி வராதவங்களுக்கும் இனிமேல் வர நினைக்கிறவங்களுக்கும் வந்துமே ரோடு எப்படி இருக்குது, அதுவும் இந்த 2026 இந்த சாலைகள்லாம் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இன்னுமே இந்த மாதிரி அடர்ந்த வனங்கள் இருக்குது அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்கான ஒரு சின்ன முயற்சியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக இந்த இடத்துல பாருங்கள், சாலைக்கு வலது புறத்துலேயும் இடது புறத்துலேயும் உங்களால் ஒரு பள்ளம் நேராக வரதை உங்களால் பார்க்க முடியும். இது எதுக்குனாக்க நிறைய அனிமல் கிராசிங் இங்கே யானைகள் நடக்கிறதுனால மனித விலங்கு முதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பள்ளம் மாதிரி இப்போ வெட்டி விட்ருக்காங்க 2 பக்கமே. அதனால் வந்து யானைகள் எப்போவுமே பள்ளத்துக்கு உள்ளே வரதுக்கு பயப்படும். அதனால் மனித விலங்கு முதல்ல தடுக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சியாக தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க.
ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ மேலே கோத்தகிரியிலேருந்து இந்த இரவு நேரத்தில் பயணம் செஞ்சு இப்போ நாம இந்த அடிவாரத்தை வந்து அடைஞ்சிருக்கிறோம். இந்த செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம போகக்கூடிய இடம் மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் உள்ளே நுழைஞ்சிட்டோம். எனக்கு எதிரில் தூரத்தில் இருக்கிற சைன்போர்டு படி இங்கேருந்து இடதுபுறமாக போனால் கோயம்புத்தூர் போகலாம், இங்கேருந்து வலதுபுறமாக போனால் திரும்பவும் நம்மளால் இதே நீலகிரி மலைத்தொடர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஊட்டியை சென்று அடையலாம். இந்த வீடியோ, இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரமாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எப்பவும் வழக்கம் போல் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு அற்புதமான நிறைவே இயற்கை கலந்த ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாகும் வரை. Thank you so much and thanks for watching.